ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு மலேசியால தளபதியோட 69 படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. தளபதியோட கடைசி படம். உலகம் உள்ள உள்ள ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலா இருக்காங்க. நாளைக்கு விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, தளபதி என்ன பேச போறாரு, அரசியலை பத்தி பேச போறான்னு சொல்லிட்டாங்க, அந்த சினிமா பத்தி பேச போறாங்க, என்ன பேச போறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமா, நாளைக்கு மலேசிய அரசியலுக்கு ஒரு திருவிழா தான். ஒரு 85,000 பேர் கலந்து கொள்வதாக சொல்றாங்க. நாளைக்கு தான் தெரியும். தளபதியும் மலேசியா இறங்கிட்டாரு. அது பெருசா வரவேற்புலாம் கொடுத்தாங்க. வீடியோலாம் சோசியல் மீடியா நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, நாளைக்கு மலேசியாவில் விஜய் அவருக்கு தளபதி அவருக்கு ஏற்பட்ட ரசிகர் இருக்கனால கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஆமா, ஏன்னா மலேசியாவில் வச்ச காரணம்னா மலேசியாவில் வச்சுன்னா உலக உள்ள தமிழர்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ஆச்சரியமா ஒரு ரொம்ப பப்ளிசிட்டிக்கு ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு மலேசியாவில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பொருள் கொண்டாட்டமா இருந்தாலும் அடுத்து என்ன வருதுன்னா, இப்போ மலேசியா சட்டம் கொஞ்சம் இப்போ கடுமையா இருக்கு. புஷ்பாலுங்கிற ஒரு சட்டம் என்னன்னா, ஒரு அமைப்பு என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டுலேருந்து யாரு ஒரு ஈவெண்ட் நடத்தினாலும் ஒரு ஒழுங்குமுறை கடைபிடிக்கணும் அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் நடத்தினால அரசியல் சம்பந்தமா பேசக்கூடாது, அரசியல் கோஷம் போடக்கூடாது, அரசியல் குடியீடு பண்ணக்கூடாது. ஆமா, அரசியல் பத்தி நீங்க எந்த இதுவும் பேசக்கூடாது. சினிமா ஈவெண்ட் மாதிரி தான் இது. அது சம்பந்தமா தான் இருக்கவே தவிர அதை தவிர்த்து விஜய் நீங்க இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டம் போட்டிருக்காங்க. முக்கியமா இந்த அரைகுட ஆடை போட்டு ஆடுறது, அப்புறம் ஆண்கள் பெண்கள் மாதிரி உடை அணிந்து ஆடுறது, அப்புறம் முக்கியமா இந்த மலேசியாவோட மத கலாச்சாரத்தை பத்தி பேசுறது, இனத்தை பத்தி தவறுதலா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா சுவிட்ச் அப்படிங்கிற ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. எப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி சொல்லி வரம்பு மீறினாங்கன்னா அந்த உடனே மின்சாரத்தை ஆஃப் பண்ணிடுவாங்களாம், அந்த அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய அவதாரத்தை போடுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா, நாளைக்கு பொறுத்து பார்ப்போம் விஜய் அவர்கள் என்ன பேசக்கூடாது. உலக மக்கள் ரசிகர்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அரசியலை பத்தி பேசக்கூடாது. இன்னைக்கு விஜய் போன கெட்ட பேருக்கு தான் இருந்துச்சு. நார்மலா ஒரு வீட்டுக்கு தான் போறாரு, நம்ம கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறாரு, அதையும் தெரிஞ்சு போச்சு. அவர் மட்டும் இல்ல, அவ்வளவு ஒரு குஷியானது எல்லாருமே கலர்லாம் போனாங்க. இதில் நாளைக்கு ரொம்ப என்ன கடைசி படோட ஆடியோ லான்ச்ல என்ன பேசுறாங்கிறது மக்கள் தமிழர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்மளும் எதிர்பார்ப்போம். ஆமா, மீண்டும் ஒரு தவறுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.